Okay, good morning students. Good morning. So இப்போ வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமில் டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம். பேங்க் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமில் டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம். சரி, ஸோ இது வந்து எஸ்எஸ்சி 2008 கொஸ்டின். இது எஸ்எஸ்சி 2008 கொஸ்டின். So 10 persons begin to work together on a job, but after some days 4 persons leave. As a result, a job which have been completed in 40 days is completed in 50 days. How many days after the commencement of the work did the 4 persons leave? Okay. So 10% வந்து ஜாயின் பண்ணி ஒரு வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. 10% ஜாயின் பண்ணி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து 4% வந்து வெளியே போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 4% வந்து வெளியே போயிடுறாங்க. அது எவ்வளோ நாள் கொடுக்கல. As a result, the job which have been completed in 40 days is completed in 50 days. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வெளியே போனதுனால 40 நாளில் முடிகிற வேலை வந்து 50 நாளில் முடியுது. அவங்க வெளியே போனதுனால 40 நாளில் முடிகிற வேலை வந்து 50 நாளில் முடியுது. 40 நாள் தான் ஆக்சுவலாக வேலை முடிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க வெளியே போனதுனால கொஞ்ச நாள் கழிச்சு 4 பேர் வெளியே போனதுனால 50 நாளில் முடியுது. How many days after the commencement of the work did the 4 persons leave? அப்படின்னா 4 பேர் வெளியே போனாங்க இல்லையா, எப்போ போயிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. How many days after the commencement of the work did the 4 persons leave? அந்த வேலை ஆரம்பித்து எவ்வளோ நாள் கழித்து 4 persons வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த வேலை ஆரம்பித்து எவ்வளோ நாள் கழித்து 4 persons வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ சொல்யூஷன். இப்போ நம்ம கேட்குறது வந்து எக்ஸ் டேஸ் தான் கேட்குறோம். எவ்வளோ நாள் கழித்து வெளியே போனாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ் டேஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ நாள் கழித்து வெளியே போனாங்க அப்படிங்கிறத எக்ஸ் டேஸ்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ 10 பேர் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. இப்போ 10 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? 40 நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. 40 நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ 10 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1 டே ஒர்க்கு. 40 நாளில் முடிக்கிற வேலை ஒரு நாளில் எவ்வளோ முடிஞ்சிருக்கும்? 1/40 முடிஞ்சிருக்கும். 1/40 முடிஞ்சிருக்கும். அவங்களோட ஒரு நாள் ஒர்க்கு வந்து 1/40. 10 பேருக்கு அப்போ 10%க்கு நமக்கு வந்து ஒரு நாள் ஒர்க்கு எவ்வளவு? 1/40. சாரி, ஒரு பர்சன்ட். 10%க்கு 1/40. ரைட் தான். 10%க்கு 1/40. 10%க்கு 1/40. அப்போ 1%க்கு அப்போ ஒரு ஆள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 1/400 வரும். 1/400 வரும். ஓகேவா? 10%க்கு 1/40. அப்போ 1%க்கு 1/400 வரும். ஓகேவா? ஒரு நாள் ஒர்க்கு நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் ஒர்க்குங்கிறது 40 நாளில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் ஒர்க்கு எவ்வளவு? 1/40. ஒரு நாள் ஒர்க்கு 1/40. 10%க்கு 1/40. 1%க்கு வந்து 1/400 வரும். இப்போ எஸ் டேஸில் லீவ் ஆகியிருக்காங்க இல்லையா, அப்போ எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க? 1/400 இன்ட்டு 10 இன்ட்டு எக்ஸ். இது 10 பேர் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துருக்காங்க. எஸ் டேஸ் வந்து வேலை பார்த்துருக்காங்க. சரி, ப்ளஸ் இல்லை 1/40 இன்ட்டு எக்ஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம பிரச்சனை இல்லை. 1/40 இன்ட்டு எக்ஸ் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தான் அவங்க ரிலீவ் ஆனாங்க. எவ்வளோ நாள் கழிச்சு ரிலீவ் ஆகிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் 50 டேஸில் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இந்த எக்ஸுங்கிறது 50 மைனஸ் எக்ஸ். அந்த ரிலீவ் ஆன டேட்லேருந்து 50 மைனஸ் எக்ஸ். அவ்வளோ வெளியே போயிருக்காங்க இல்லையா. எவ்வளோ நாள் கழிச்சு வெளியே போனாங்க நமக்கு தேவையில்லை. எக்ஸ் டேஸ்னு வச்சுப்போம். 10 நாள் கழிச்சு வெளியே போனாங்க, 20 நாள் கழிச்சு வெளியே போனாங்க, எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ 10 நாள் கழிச்சு வெளியே போனாங்க அப்படின்னா இந்த 50லேருந்து நம்ம அந்த 10 கழிச்சோம் அப்படின்னா அதுதான் மீதி இருக்கிற ஆள் வேலை பார்த்த ஒர்க்கு. மீதி இருக்கிற ஆள் வேலை பார்த்த ஒர்க்கு. மீதி இருக்கிற ஆள் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னா இந்த எக்ஸ் டேஸில் வெளியே போயிட்டாங்க இல்லையா. எக்ஸ் டேஸில் வெளியே போயிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற ஆள் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க? 50 மைனஸ் எக்ஸ். ஏன்னா மீதி இருக்கிற நாள் வேலை செஞ்சு 50 நாளில் முடிக்கிறாங்க. மீதி இருக்கிற ஆள் வந்து வேலை செஞ்சு 50 நாளில் முடிக்கிறாங்க. 40 நாளில் முடிக்கிற வேலை 50 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ மீதி எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க? அவங்க வெளியே போன டேட் வந்து எக்ஸ் டேஸ்னு வச்சுப்போம். 50 மைனஸ் எக்ஸ் தான் மீதி இருக்கிற நாள். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ 50 மைனஸ் எக்ஸ். இந்த 50 மைனஸ் எக்ஸு மீதி எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? 6 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. 10 பேரில் 4 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்போ மீதி எத்தனை பேர் வேலை பார்த்துருப்பாங்க? 6 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ 60 இன்ட்டு 50 மைனஸ் எக்ஸ். சரி, இன்ட்டு 1/400.
ஒருத்தரோட வேலை எவ்வளவு 1/400. அப்போ 1/400 இன்ட்டு 50 மைனஸ் 6 இன்ட்டு 6. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அந்த வேலை முடிஞ்சிருக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அந்த வேலை முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணி இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மை சால்வ் பண்ணி அப்போ 1/40 வருமா? 10 அடிச்சிடலாம். 1/40x 1/40x ப்ளஸ் இங்கே 6 உள்ள கொண்டு போயிடலாம். 1/400 வருது. 400 அடிக்க முடியுமா? 166 400 அடிக்க முடியாதுல்ல. சரி 40 எவ்வளோ கொண்டு போயிடும்? 300 6 எவ்வளோ கொண்டு போனால் 6 × 50 300 மைனஸ் 6x divided by 400 which is equal to 1. இப்போ 1/40x plus 300 minus 6x divided by 400 equal to 1 கிடைக்கும். ஓகேவா? சரி நமக்கு எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 400 காமனாக எடுத்துக்கணும். 400 காமனாக எடுத்துக்கணும். காமனாக எடுத்தால் இங்கே 1x-ங்கிறது 10x வருமா? ஏன்னா இங்கே 400 எடுத்துருக்கோம். 400 இங்கே 10 மேலே 10x வரும். இல்லைன்னா இதை 10x divided by 400 போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே 300 மைனஸ் 6x ஈக்குவல் டு 1. ஓகேவா? சரி அப்போ 10x மைனஸ் 6x அப்போ 4x வரும். 4x ப்ளஸ் 300 ஈக்குவல் divided by 400 ஈக்குவல் டு 4x. இங்கே 10x மைனஸ் 6x 4x ப்ளஸ் 300 divided by 400 ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே நான் 4x ப்ளஸ் 300 ஈக்குவல் டு 400 வரும். ஓகேவா? ஓகேவா? சரி இப்போ 4x ஈக்குவல் டு இந்த 300 அங்கே போகும்போது மைனஸ் ஆகிடும். இப்போ 400 மைனஸ் 300 வரும். அப்போ 4x ஈக்குவல் டு 100 வரும். அப்போ x ஈக்குவல் டு 100 divided by 4 வரும் ஈக்குவல் டு 25. அப்போ x ஈக்குவல் டு 25 days. அப்போ அந்த 4 பேர் எவ்வளோ நாள் கழிச்சு வெளியே போயிருப்பாங்க? 25 days கழிச்சு வெளியே போயிருப்பாங்க. ஓகே அப்போ ஆன்சர் வந்து 25 days. அப்போ 4 பேர் வந்து வெளியே போனது 25 days கழிச்சு வெளியே போயிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா? சரி தேங்க்யூ.